எல்லாம் உள்ள இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நம்ம தியானிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய இறை வார்த்தை, மைய சிந்தனை, இறை வார்த்தையும் கடவுளின் வல்லமையும். மீண்டும் ஒரு முறை நான் சொல்லுகிறேன், இறை வார்த்தையும் கடவுளின் வல்லமையும் குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 22வது அதிகாரம் 29வது இறை வார்த்தையில சதிசேயரை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார். உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, அதனால் நீங்கள் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நம்ம தவறான பாதையில போறதுக்கு என்ன காரணம்? தவறான கருத்தை கொண்டிருக்கிறது. தவறான கருத்தை ஏன் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, மறைநூல் தெரியாமல் இருப்பதனால், இறை வார்த்தை தெரியாமல் இருக்கின்ற பொழுது நாம் தவறான கருத்தை கொண்டிருக்கிறோம். தவறான கருத்தை கொண்டிருப்பதால் நாம் தவறான வழியில் நடக்கிறோம். அப்ப சரியான வழியில, ஆண்டவர் விரும்புகின்ற வழியில, ஆண்டவர் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு வழியில நான் நடக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இறை வார்த்தை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இறை வார்த்தை தெரிந்திருந்தாலே கடவுளுடைய வல்லமை நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். இந்த இடத்துல சதிசேயரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு மறைநூல் தெரியாது அப்படின்னு. உண்மையிலே சதிசேயருக்கு மறைநூல் தெரியாதா அப்படின்னா, அவங்க மறைநூலை தலையிலா சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு தெரியக்கூடிய அறிவு அவங்களுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க சட்டத்தை பற்றியும் சட்ட நூல்களை பற்றியும் மறைநூலை பற்றியும் தெரிந்து வைத்திருந்தாங்க. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த தெரியாதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் அறிய வேண்டிய முறையில் அந்த வார்த்தையை, மறைநூலை, இறை வார்த்தையை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் இறை வார்த்தை தெரியும், ஆனா அதை தெரிந்து கொள்ள வேண்டிய முறையில், அறிந்து கொள்ள வேண்டிய முறையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இன்னைக்கு நம்ம முழுவதுமாக இந்த இறை செய்தியில வாசிக்க போறோம், தியானிக்க போகிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 21ல யாக்கோபு சொல்லுகிறார், உங்களுடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையினுடைய வல்லமையை நம்ம தியானிக்கிறோம். வார்த்தையினுடைய வல்லமை நம்ம இங்க இருக்கிறவங்களுக்கு புதுசா சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய பகிர்வுகள் எல்லாமே இறை வார்த்தையை குறித்தும் இறை வார்த்தையின் மீது உள்ள நம்பிக்கையை குறித்தும் தான் நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய, எந்த வாளினும் கூர்மையானது அப்படிங்கிறது இறை வார்த்தையை குறித்து நாம அறிந்திருக்கிறோம். மழையும் பனியும் வானிலிருந்து மண்ணை நனைத்து உண்பவனுக்கு உணவையும் விதைப்பவனுக்கு விதையும் கொடுத்து திரும்புகிறது போல, கடவுளுடைய வார்த்தை, இறை வார்த்தை எந்த நோக்கத்திற்காக நாம் அனுப்புகின்றோமோ அந்த நோக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி திரும்புகிறது தான் இறை வார்த்தை. இது நமக்கு தெரியும், நம்ம கற்றிருக்கிறோம், தொடர்ந்து இதை கற்றுக்கொண்டும் வர்றோம். இப்ப இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு? நமக்கு மீட்பு கொடுக்க வல்ல வார்த்தை எது அப்படின்னா அது இறை வார்த்தைன்னு சொல்றாரு. உங்களுடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், எனவே அதுவே உங்களுக்கு மீட்க வல்லது. இப்ப கொலைசியர் 2:14-15 நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தையில என்ன நம்ம படிக்கிறோம்? நமக்கு எதிராக எழுதப்பட்ட ஒப்பந்த விதிகள் பல கொண்ட எல்லா கடன் பத்திரங்களையும் திருச்சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆணிகளின் மூலமாக ஆண்டவர் தகர்த்தெறிய செய்து விட்டார். எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? அப்புறம் எதுக்காக இந்த இறை வார்த்தை? அப்படி ஒரு கொஸ்டின் வரும் இல்லைங்களா? சிலுவையில எல்லாமே முடிஞ்சிருச்சு. எப்ப நிறைவேறிட்டுன்னு சொன்னாரோ அப்பவே எனக்கு எதிரான சாபங்கள், எனக்கு எதிரான கட்டுகள், எனக்கு எதிரான நோய்கள், எனக்கு எதிரான பாவங்கள் எல்லாத்தையுமே முறியடித்த இடம் திருச்சிலுவை. நம்ம கலாத்தியர் 3:13-14 அந்த வார்த்தையை தான் நம்ம வாசிக்கிறோம். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று மறைநூலில் எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தில் இருந்து மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இடையில இந்த இறை வார்த்தை எதுக்காக? எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டாரே, எல்லாம் தான் முடிஞ்சிருச்சே, அப்புறம் எதுக்கு நான் அந்த இறை வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் அந்த சிலுவையின் மூலமாக நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. ஆனா இதை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்? இதை நான் எப்படி வாழ்வாக்கிக்கணும்? இந்த வார்த்தையை நான் எப்படி அனுபவிக்கணும்? எப்படி என்னுடைய வாழ்வுக்குள்ள, என்னுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை, அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இறை வார்த்தையை முழுவதுமாக நம்பி அதை அறிக்கையிடுகின்ற பொழுதே நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்மையில் நான் ஒரு நவநாள் ஜெபத்தில் நான் பார்த்தேன், ஒரு புனிதரோட ஜெபத்தில் அதில் ஒரு வார்த்தை வருது, இங்கிலீஷில் தான் போட்டிருந்தாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் வெயிட்டிங் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட்.
அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தைக்காக காத்திருக்கின்றன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாயில் இருந்து வரக்கூடிய இறை வார்த்தைக்காக காத்திருக்கின்றன. ஆண்டவர் சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. நான் கடனாளியா இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. நான் செல்வராய் இருக்கும் பொருட்டு தான் அவர் ஏழையாக மாறினார். நான் சுகத்தோடு இருக்கும் பொருட்டு தான் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார். அவருடைய காயத்தினால் நாம் சுகமாகி இருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு நான் கடன்காரனா இருக்கிறேன், எனக்குள்ள ஒரு நோய் இருக்குது, எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன்னு சொல்லி அவருடைய சமாதானத்தை கொடுத்துட்டு போனாரு. ஆனா என் வீட்டுல நான் சமாதானம் இல்லாம இருக்கிறேன், சமாதான குறைபாடா இருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இதுல இருந்து நான் எப்படி விடுதலை பெற வேண்டும் என்றால், அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நாம் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்ற பொழுதே இதிலிருந்து மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமோட ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம கலாத்தியர் 3:13-14 பார்த்தோம். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்? எடுத்து வாசிக்கலாம். ரோமையர் 4வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை. ரோமையர் 4:17 எடுத்தவங்க வாசிக்கலாமா? ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்வோருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொண்டார்? இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தன்னுடைய வார்த்தையால் இருக்கச் செய்கிறவருமான கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் நமக்கு தந்தையானார். ஹல்லேலூயா. அவருடைய நம்பிக்கை எதில் இருந்தது? கடவுளினுடைய வார்த்தையின் மீது இருந்தது. அந்த வார்த்தையின் மூலமாக அவர் அந்த ஆசீர்வாதத்தை, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிளெஸிங்கை அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தையில வாசிக்கிறோம். இப்போ நம்மளுடைய வாழ்வில் அன்றாட ஒரு போராட்டத்தை, ஒரு பிரச்சனையை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? இதை எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைக்கான இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியும். யாருமே இங்க தெரியாம கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அநேகம் பேர்ல 80% மேல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு என்ன வார்த்தையை அறிக்கையிட வேண்டும் என்பது நமக்கு மிக தெளிவாக தெரியும். ஆனாலும் அந்த வார்த்தையை நான் எந்த வகையில நான் அறிக்கையிட்டுகின்றேன், எந்த அளவுக்கு நான் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றேன். ஏன்னா ஆபிரகாம் சொல்றாரு, இல்லாததை தன்னுடைய வார்த்தையால் இருக்க செய்கிறவருமான கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு. சாராளுக்கு ஒண்ணுமே இல்லை, மாதவிடாய் முடிந்து அவர்கள் குழந்தை பேரு பெற முடியாத ஒரு சூழ்நிலையில், அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் எனக்கு குழந்தையை தருவார் என்கிற நம்பிக்கை, கடவுள் வார்த்தையின் மீது வைத்த நம்பிக்கையினால் அவர் நமக்கு தந்தையாக மாறினார். ஆனா அதே மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட இறை வார்த்தையை இதே போல நம்பிக்கையோடு அறிக்கையிட்டு இருக்கிறோமா? ஒவ்வொரு முறையும் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இங்க இருக்கக்கூடிய அனைவருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக இறை வார்த்தையை அறிக்கையிடக்கூடிய நபர்களாக தான் இருப்போம். அது குழந்தைகளுக்காகவோ, இல்ல கடனுக்காகவோ, இல்ல நோய்க்காகவோ, இல்ல சமாதானத்துக்காகவோ அநேக ஜபங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா? இந்த ஜபங்கள் எல்லாத்தையுமே நம்ம விசுவாசத்தோடு நம்ம அறிக்கையிடுகின்றோமா? எதன் அடிப்படையில நம்ம யார் மீது அந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? நம்ம குறிப்பா இதை எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறோம் தெரியுங்களா? 60% கடவுளை, இறை வார்த்தையை சார்ந்து இருக்கிறோம், 40% நம்மளை நம்புறோம். குறிப்பா அந்த கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க அந்த இறை வார்த்தையை, பிலிப்பியர் 4:19 இறை வார்த்தையை, கொடுக்கப்பட்ட வார்த்தையை நாம அதை அறிக்கையிடுறோம். ஆனால் 60% தான் அந்த வார்த்தையை சார்ந்து இருக்கிறோம், 40% நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறோம். எப்படியாவது இந்த கடனை நம்ம அடைச்சிட முடியும், நம்மளால முடியும். அடுத்து அந்த கண்டிஷன் ஒஸ்ட் ஆகும்போது, சூழ்நிலைகள் இன்னும் பயங்கரமாக மாறுகின்ற பொழுது என்ன நினைக்கிறோம்? 80% கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், 20% வேற யாராவது ஒரு நபரை, ஒரு மனிதனை மேல நம்பிக்கை வைத்து இதுல இருந்து, இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். இது இரண்டுமே தவறு. எப்போ நம்ம முழுவதுமாக 100% இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கின்றோமோ அப்பொழுதுதான் அந்த வார்த்தையை நாம் வாழ்வாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மனிதன் நமக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் இதுல நம்பிக்கை இல்லைங்களா?
அந்த நம்பிக்கை வேற, கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வேற, இங்கு சொல்லக்கூடிய நம்பிக்கை வேற. இது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை நல்லதா கெட்டதா? கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு மேல இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தான் நம்மளை வளர்த்துருப்பாங்க. ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவசியம். அது இல்லைன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. செல்ஃப் கான்ஃபிடென்ட் நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா இறை வார்த்தையின் அடிப்படையிலே நம்ம எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 17வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். எரேமியா 17:5. தன்னம்பிக்கை நல்லதா கெட்டதா என்பதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் ஆண்டவரிடமிருந்து தம் இதயத்தை அகற்றி விட்டோரும் சபிக்கப்படுவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப தன்னம்பிக்கை நல்லதா கெட்டதா? வார்த்தை தெளிவாக சொல்கிறது, நான் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் இல்ல மற்ற மனிதர்களை சார்ந்திருந்தாலும் சபிக்கப்படுவீர்கள் அப்படின்னு வார்த்தை சொல்லுது. இந்த ஒரு வார்த்தை மட்டுமல்ல, நம்ம பைபிள் அநேக இடங்களை கூட்டிட்டு காட்ட முடியும். யோவான் 15:5 சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுள்ளும் நான் அவருள்ளும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். நான் எப்ப கனி தர முடியும்? ஆண்டவர் என கனி தரதுக்காக தான் இந்த உலகத்துக்கு உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தருகின்ற கனிகளில் நிலைத்திருக்கும்படியாக உங்களை ஏற்படுத்தினேன். ஆனா நான் எப்ப கனி தர முடியும்? செடியோடு எப்போ கொடி இணைந்து இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அது கனி தர முடியும். அதுபோல செடியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நீங்களும் நானும் இணைந்திருக்கின்ற பொழுது மட்டும்தான் கனி தர முடியும். இதை சொல்லிட்டு ஆண்டவர் கடைசியா ஒரு வார்த்தை சொல்றார், என்னால் அன்றி உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் அந்த 100%. நம்ம 60, 40, 80, 20, 90, 10 அல்ல, முழுவதுமாக 100%. இறை வார்த்தையை நான் அறிக்கை எடுக்கிறேன்னா, வார்த்தை வேற கடவுள் வேறன்னு தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. வார்த்தையான கடவுள் தான் மனு உருவாகி நமக்கு வந்திருக்கிறார். இறை வார்த்தை தான் ஜீசஸ், நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப அந்த இறை வார்த்தையை நான் முழுவதுமாக 100% எப்ப அதை சார்ந்து அதை நான் நம்பிக்கையோடு அறிக்கை இடுகின்றனோ அப்பொழுதுதான் அதனுடைய முழு பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்மையில நீங்க ஒரு சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜெமிமா அப்படிங்கிற ஒரு சகோதரியை குறித்து, அது வரைக்கும் அந்த பேரு உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த பேர் தெரியாத நபர்கள் இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அந்த பேரு ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? அந்த சகோதரி அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணி மகளிர் அணியில் அவங்க ஒரு சாதாரண வீராங்கனை தான். செமிஃபைனல் மேட்ச் நடக்குது. இங்கே அநேக பேருக்கு கிரிக்கெட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 335 ரன்களுக்கு மேலே அடிச்சிட்டாங்க. இந்த இலக்கானது யாரும் நெருங்க முடியாத இலக்கு, இது வரைக்கும் யாருமே வெற்றி பெற முடியாத ஒரு இலக்கு. நாக் அவுட் மேட்ச்ல அந்த ரன் அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு வலுவான அணிக்கு எதிராக அந்த ரன்னெல்லாம் சேஸ் பண்ணி அடிக்கிறது இம்பாசிபிள், நடக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ 2வது பேட்டிங் இந்தியா போகணும். அவங்க இறங்குறப்ப நல்லா விளையாடுறவங்க தான் ஓப்பனராக இறக்குவாங்க இல்லைங்களா? ஓப்பனிங்ல போற முதல் சகோதரியும் 2வது ஓவர்ல அவுட் ஆயிடுறாங்க. ஏறக்குறைய தோல்வியினுடைய விளிம்பு தான் இந்தியாவுக்கு, தோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏதாவது அதிசயம் அற்புதம் நிகழ்ந்தால் மட்டுமே இந்திய அணி வெற்றி பெற முடியும். இதுதான் நிலைமை. இப்ப அந்த அழைப்பு ஜெமிமா, சகோதரி ஜெமிமாவுக்கு போகுது. ஜெமிமா யார் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, அவர் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு சகோதரி. அவங்க 4th டவுனோ 5th டவுனோ இறங்க வேண்டிய ஆளை, வாஷ்ரூம்ல இருந்தவங்கள நீங்க போய் இறங்கணுங்கிறாங்க. ஒரு பயம் கலந்த ஒரு பதட்டத்தோடு இருக்க வேண்டிய, ஒரு கலக்கம் நிறைந்த இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிதான் இருக்குது அங்க. ஏன்னா தோல்வியினுடைய விளிம்புல இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலையில இந்த சகோதரி வர்றாங்க. பயம் இல்லாம, கவலை இல்லாம, பதட்டம் இல்லாம, கையில பேட்டோட, இதயத்தில் இறை வார்த்தையோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இறங்குறாங்க? கையில பேட்டோடு, இதயத்தில் இறை வார்த்தையோடு உள்ள இறங்குறாங்க, கிரவுண்டுக்குள்ள இறங்குறாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. 4 மணி நேரம் ஒரு பெண், 4 மணி நேரம். அதுக்கு முன்னாடி தான் ஒரு 4 மணி நேரம் 50 ஓவர் களத்துல நின்ற சகோதரி அடுத்த 4 மணி நேரமும் நிக்கிறாங்க கிரவுண்ட்ல. தொடக்க 2வது ஓவர் ஆரம்பிச்சு 49 ஓவர் வரை முழுவதுமாக அந்த மேட்சை நின்று இந்திய அணிக்கு தேவையான ரன்களை அடித்து வெற்றி பெற செய்தார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க சொல்றாங்க, பேட்டி கேட்குறாங்க இல்லைங்களா, மேன் ஆஃப் த மேட்ச். அந்த மேட்சோடைய வின்னரை வந்து செலக்ட் பண்ணிட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுப்பாங்க. அப்போ அந்த சகோதரிகிட்ட கேட்கின்ற பொழுது அந்த சகோதரி சொன்ன முதல் வார்த்தை தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. என்ன சொன்னாங்க? முதல் வார்த்தை தேங்க்யூ ஜீசஸ். ரெண்டாவது வார்த்தை என்ன தெரியுங்களா? என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலையில நான் இதை மேற்கொள்ளணும் அப்படின்னா எனக்கு உதவக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தை விடுதலை பயணங்கள் 14:14 இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இஸ்ராயல் மக்கள் இருக்கிறாங்க. எகிப்திலிருந்து வெளியில வரக்கூடிய அந்த மக்கள், ஒரு பக்கம் பார்வோனுடைய படை துரத்துது, எதுக்கு செங்கடல் நிக்குது, என்ன செய்ததுன்னு தெரியாம நிக்கிற அந்த இஸ்ராயல் மக்களுக்கு மோசே மூலியமாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நீங்கள் அமைதியா இருங்கள், கடவுள் உங்களுக்காக போரிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வார்த்தைய அவங்க உள்ளத்துக்குள்ள சுமந்துட்டு உள்ள கிரவுண்ட்ல வர்றாங்க. 4 மணி நேரத்துக்கு மேலாக அந்த வார்த்தை அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயே தியானம் செய்து கொண்டிருக்கிறது. அமைதியா இருங்கிறதுனால அவங்க அமைதியா இருக்கல. உள்ள கிரவுண்ட்ல நின்னது அவங்க தான், ரன் அடிச்சது அவங்க தான், ஓடுனது அவங்க தான். கிரிக்கெட்ல இவங்க அடிச்சா மட்டும் கிடையாது, எதுக்கு அடிச்சாங்களும் இவங்க தான் ஓடணும். அப்ப அந்த 4 மணி நேரமும் நின்று அந்த வெற்றிக்கான தேவையை ரன் அடித்து அந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, நான் அறிக்கையிட்ட அந்த வார்த்தை தான் எனக்கு வெற்றியை கொடுத்தது. அல்லேலூயா. இதுதான் இறை வார்த்தையினுடைய வல்லமை. ஒரே ஒரு வார்த்தை தான், வேற எதையும் அவங்க அதிகமாலாம் எடுத்து ரொம்ப மெனக்கிடலை. அவங்க 9 வயசுல பேட்டை பிடிச்சவங்க, ஏறக்குறைய ஒரு 15 வருடம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது அதுதான். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை நம்பல, அவங்களுடைய அறிவை நம்பல, அவங்களுடைய கோச்சர்ஸ் கொடுத்த அந்த ட்ரைனிங்கை நம்பல. ஏதோ எடுத்துட்டு போறாங்க, இறை வார்த்தையை எடுத்துட்டு போறாங்க. இறை வார்த்தை அவர்களுக்கு அந்த வெற்றியை கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் பலவிதமான போராட்டங்கள்ல போராடிட்டு இருக்கிறோம். இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இஸ்ராயல் மக்கள் எப்படி செங்கடலுக்கு முன்னாடி நின்னாங்களோ, அதே போல கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், இல்ல சமாதான குறைபாடா இருக்கட்டும், அந்த வார்த்தையை நாம் எப்படி அறிக்கையிட்டு கொண்டுகிறோம். இங்க இருக்கிறவங்க யாரும் அறிக்கை இடலன்னு நான் சொல்லல, அறிக்கை இடுகிறோம். ஆனால் எந்த சதவீதத்தில் நம்பிக்கையோடு அறிக்கை இடுகிறோம்? 60-40, 80-20, 90-10 இல்ல 100%? ஒரு டம்ளர் பால்ல ஒரு துளி விஷத்தை கலந்தாலும் குடிக்க முடியுமா? முடியாது. இருமனம் உள்ளவர்கள் என்னிடமிருந்து எதையாவது கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்காதிருங்கிறார். இந்த 80, 20, 90, 10 இது எல்லாமே நம்பிக்கையில நம்ம போயிட்டு இருக்கிறப்ப அவன் நம்பிக்கையை உள்ள கொண்டு வந்து ஊத்துறோம். அவன் நம்பிக்கைங்கிறது விஷம் மாதிரி. நம்ம 90, ஒரு டம்ளர்ல 3/4 டம்ளர் பால், ஃப்ரெஷ்ஷான பால், சுத்த கறந்த பாலை நம்ம வச்சுட்டு ஒரு துளி ரத்தம், எப்படி ஒரு துளி அந்த விஷத்தை கலந்தாலும் குடிக்க முடியாதோ, அதே போல நம்ம 90% நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது இந்த 10% அவநம்பிக்கை போய் அதை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல கடனே நம்ம எப்படி வாங்குறோம்? நம்ம மேல இருக்க நம்பிக்கையில தான் வாங்குறோம் கடன். எப்படியும் நம்மளால அடைச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் கடன் வாங்குறோம் இல்லைங்களா? முதல்ல இன்னைக்கு நம்ம போராடி கொண்டிருக்கக்கூடிய இறை வார்த்தையோடு, இறை வார்த்தை நமக்கு போர்வாளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஆயுதங்கள் நமக்கு படைக்கலன்களாக கொடுக்கப்பட்டாலும் எதிர்த்து அடிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஆயுதம் இந்த இறை வார்த்தை தான். இந்த இறை வார்த்தையை நாம அறிக்கை இடுகின்ற பொழுது நாம பக்கத்துல இன்னொரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு அறிக்கையிட்டு கொண்டு இருக்க கூடாது. என்கிட்ட இவ்வளவு இருக்கு, இது இல்லைன்னா இதை பண்ணிக்கலாம், இன்னைக்கு இதுக்குள்ள இது நடக்கல அப்படின்னா நம்ம டைம் கொடுக்குற மாதிரி, கடவுளுக்கு நம்ம டைம் கொடுத்துட்டு நாளைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் நம்ம இதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கையில வச்சுட்டு இருந்தாலே அது அவநம்பிக்கை கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான். அப்ப இந்த முதல் ஆப்ஷனை கட் பண்ணணும். அது என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, பிற மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, இதை கட் பண்ணிட்டு நம்ம எப்போ 100% இறை வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டு என்னால் அன்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற வார்த்தையில நம்ம நம்பிக்கை வச்சுட்டு போறோமோ அப்பதான் நம்மளால அந்த வார்த்தையை வாழ்வாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் சென்பாலும் சொல்றாரு, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. என்னால முடியும், உங்களாலையும் முடியும், எல்லாராலையும் முடியும். எப்ப முடியும்? எனக்கு வலுவூட்டுகிற ஒருவரின் துணையை கொண்டுதான் அதை செய்ய முடியும். என்னால தனியா செய்ய முடியாது. திருப்பாடல்கள்ல 37வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையில தாவீது சொல்றார், உன் வழிகளை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விடு,
அவரையே நம்பி இரு, அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். நான் வார்த்தையை அறிக்கையிட்டு இருக்கிறேன். அப்ப நம்ம ஒரு டைனமோல இருக்கின்ற பொழுது இது நடக்குமானா நடக்காது. ஏன்னா இங்கேயும் தாவீது அரசர் என்ன சொல்றாரு, உன் வழிகளை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விடுனா 100% ஒப்படைச்சிருங்கிறார். ஆப்ஷன்ல கையில வச்சுட்டு கொடுக்காதங்கிறார். இன்னொரு ஆப்ஷனை நான் 2-3 ஆப்ஷனை கையில வச்சுக்கிட்டு நீங்க ஆண்டவரே நான் உங்களை நான் நம்புறேன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் நம்பிக்கை அல்ல. உன் வழிகளை முழுவதும் ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பி இரு, அவர் உன் சார்பில் செயலாற்றுவார். அதனாலதான் அவருடைய உள்ளத்திலிருந்து வார்த்தை வருது, என் கடவுளின் துணை கொண்டு நான் எப்படையும் நசுக்குவேன், எம் மதிலையும் தாண்டுவேன். இந்த மாதிரி வார்த்தைகள் அவருடைய உள்ளத்துக்குள்ள இருந்து வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கிறது. திருப்பாடல்கள் 119 எடுத்து வாசிக்கலாமா? திருப்பாடல்கள் 119 105வது இறை வார்த்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 119 105. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவருடைய காலடிக்கு எது விளக்குங்கிறாரு? அவருடைய வாக்கு, இறை வார்த்தை. இறை வார்த்தை தான் விளக்கு, என்னுடைய பாதைக்கு வெளிச்சமும் அதுவே. நாம வார்த்தையை அறிக்கையிடுகின்ற பொழுதும் இந்த உணர்வோடு தான் நாம் அறிக்கையிட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அது முழு நிறைவை கொடுக்கும், முழு பலனை நாம் அடைய முடியும். ஏன்னா இங்க ஆர்வத்தோடு நிறைய பேர் நம்ம தொடர்ந்து இங்க வந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு ஒரு சில தடைகள், அநேகம் பேர் அதுல முழுமையாக வெற்றி பெற்று நம்ம சாட்சிகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சில பேருக்கு அந்த சந்தேகம் வரலாம். நான் தொடர்ந்து வந்துகிட்டு தானே இருக்கேன் ஜெபக்குழுவுக்கு, தொடர்ந்து வார்த்தையை அறிக்கையிட்டு தானே இருக்கிறேன், ஆனாலும் அந்த அதிசயத்தை, இப்ப ஜெமிமா வாழ்க்கையில் நடந்த அதிசயத்தை என் வாழ்க்கையில பார்க்க முடியலையே அப்படிங்கிறதுக்கான ஒரு தடை எது அப்படின்னா இந்த தன்னம்பிக்கை. அதை இன்னைக்கு தூக்கி எறிவோம். அந்த தன்னம்பிக்கையை விட்டுட்டு முழுவதுமாக கடவுளை சார்ந்து நாம் எடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக நாம் அந்த அதிசயத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வார்த்தையை அறிக்கையிடுறேன் பிரதர், ஆனா மறந்து போகுது, என்னால அதை முழுவதுமாக ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குது இல்லைங்களா? அந்த வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதை செயல்படுத்தணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆப்ஷனலோடு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவர் ஒரு தீர்வை கொடுக்கிறார். யாக்கோபு 1வது அதிகாரம் 25வது இறை வார்த்தை. யாக்கோபு 1:25. யாக்கோபு 1வது அதிகாரம் 25வது இறை வார்த்தை எடுத்து வாசிக்கலாமா? நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள், தம் செயல்களால் பேறு பெற்றவர் ஆவார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கிறாரு? 3 விஷயத்தை கொடுக்கிறாரு இல்லைங்களா? முதல் வார்த்தையை என்ன சொல்லுது? நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டம். அப்போ மறைநூல் இறை வார்த்தை என்னது? 100% விடுதலை அளிக்கக்கூடியது. இவ்வளவு நேரம் நம்ம அதை தான் பார்த்தோம். அதை முதல்ல நம்ம நம்பணும். இந்த நம்பிக்கை எப்ப நமக்கு வரும்? எப்ப வரும்? எப்படி வரும் அப்படின்னா ரோமையர் 10வது அதிகாரத்தில் நமக்கு அந்த தெரிஞ்ச வார்த்தை தான். அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை வரும் இல்லைங்களா? நம்பிக்கையோட நம்ம அறிக்கையிடணும்னு சொல்றோம். ஆனா இந்த நம்பிக்கை எப்ப நமக்குள்ள வரும்? அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை நமக்குள்ள வரும். அப்ப இதை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு. இப்ப இங்க இருக்கிறோம், கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேல இருப்போம்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே இறை வார்த்தையை கேட்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே பலன் அளிக்குதா அப்படின்னா 100% எல்லாருக்கும் பலனளிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஆண்டவர் இங்க ஒரு வழிமுறையை சொல்றார். கேட்பவர்கள் எப்படி கேட்கணுங்கிற ஒரு வழிமுறையை சொல்றார். எப்படி கேட்கணும்? கூர்ந்து கவனித்து தொடர்ந்து அதை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை, அவர்கள் அதற்கு ஏற்ற செயல்களை செய்வார்கள். இப்ப ஜெமிமாவுடைய வாழ்க்கையில பார்த்தோம், அவங்க ஒரே ஒரு வார்த்தை, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு வார்த்தை எப்ப கிடைச்சது அப்படின்னா அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை அவர்கள் கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கேட்டதால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து வந்தது. அதனாலதான் யாக்கோபு 1:21 வார்த்தையும் சொல்லுகிறது, உங்களுடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை.
இப்ப நான் சாதாரணமா கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போனேன்னா உள்ளத்துக்குள்ள ஊன்றுமானா ஊன்றாது. அடுத்த வாரம் இந்த மெசேஜ்ல என்ன சொன்னோம்னு கேட்டா தெரியாது. இப்ப போன வாரம் மண்டே என்ன மெசேஜ் எடுத்தாங்க, சனிக்கிழமை என்ன மெசேஜ் எடுத்தாங்கன்னு கேட்டா எத்தனை பேரால சொல்ல முடியும் நம்மளால? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா இங்க இறை வார்த்தை சொல்லுகிறது, நாம எப்படி கேட்கணும்? கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்போர் தாம் கேட்டதை மறந்து விடுவதில்லை, அவர்கள் அதற்கு ஏற்ப செயல்களை செய்வார்கள். நம்ம எல்லாருமே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா? ஓட்ட கற்றுக்கணும், ஒரு காரை ஓட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, அதில் நிறையா ப்ரொசீஜர் இருக்குது. முதல்ல தியரி கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. டிராஃபிக் ரூல்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, என்னென்ன சைன் இருக்குது, யூட்டர்னில் என்ன பண்ணணும், நோ என்ட்ரினா என்ன, ஒன்வேனா என்ன, க்ரீன் சிக்னலில் என்ன பண்ணணும், எல்லோ சிக்னலில் என்ன பண்ணணும், ரெட் சிக்னலில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சிக்னலை பற்றி முதல்ல தியரியாக ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து தான் உங்களுக்கு காருக்கே கூட்டிகிட்டு போவாங்க, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கே. அப்போ தான் நம்ம அங்கே போவோம். அங்கே பக்கத்திலே ஒரு ட்ரெயினர் இருந்து நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார். கியர் எது, கிளச் எது, ஆக்சிலேட்டர் எது, பிரேக் எது, சைடு மிரர் எது, உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டு வண்டியை எப்படி நமக்கு ஓட்டணுங்கிறதையும் கற்றுக் கொடுப்பார். அப்போது மெயினாக முக்கியமாக இருக்கிறது அந்த சிக்னல் இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்தை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது? அந்த சிக்னல் தான், டிராஃபிக் சிக்னல் தான். 3 லைட் இருக்கும், பார்த்துருப்போம். ஸ்டாப், ரெட் கலரில் ஒரு லைட் இருக்கும், அதுக்கடுத்து எல்லோவில் வந்து கவனி, அதுக்கடுத்து க்ரீன் கலரில் கோ, முன்னாடி போ அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சிக்னல் இருக்கும். இது 3ஐயும் நம்ம கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்றுக்கொண்டு, நம்ம லைசன்ஸ் வாங்குற வரைக்கும் இதை கற்றுக்கொண்டு, ஏன்னா பணம் கட்டுறோம் இல்லைங்களா? அதனால கற்றுக்கிறப்ப எப்படி பண்ணுவோம்? கூர்ந்து கவனித்து தொடர்ந்து அதை கற்றுக்கொண்டு லைசன்ஸை வாங்கிடுவோம். லைசன்ஸை வாங்கினதுக்கு அப்புறமும் அதை தொடர்ந்து கடைபிடித்தே ஆக வேண்டும். இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட் ஆகிடும். நீங்கள் ரெட்டில் நில்லுன்னா நிற்கணும், க்ரீனில் போனால் போகணும். நின்றுக்கிட்டே இருந்தாலும் பின்னாடி இருக்கிறவன் நிற்க விட மாட்டான், நீங்கள் முன்னாடி போயிடணும். ஆனால் இங்கே இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது? நமக்கு 3 விஷயங்களை கற்றுத்தருகிறது. கூர்ந்து கவனித்து தொடர்ந்து. இது 3ஐயும் நம்ம செய்யலை அப்படின்னா எப்படி அங்கே நீங்கள் சிக்னலில் நிற்காத வண்டி மூவ் ஆனால் ஆக்சிடென்ட் ஆகுமோ, அதே போல் இந்த 3ஐயும் நான் ஃபாலோ பண்ணலை. நான் கேட்குறப்போ, இறை வார்த்தை கேட்குன்றப்போ இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணாமல், நான் கடைபிடிக்காமல் நான் ஒரு வார்த்தையை கேட்குறேன் அப்படின்னா நம்முடைய உள்ளத்தில் அது நிற்காது. இது இறை வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது இந்த வார்த்தையில. இதை கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்போர் அதை மறந்து விடுவதில்லை, அவர்கள் அதற்கு ஏற்ற செயல்களை செய்வார்கள். அப்ப நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி கேட்கணும்? சகோதரர் அடிக்கடி சொல்லுவாங்க, இறை வார்த்தைய தூக்கி போடுறப்ப எப்படி பிடிக்கணும்? அதை ஒரு நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுறப்ப எப்படி அந்த நாய் கவ்வுமோ அந்த மாதிரி இறை வார்த்தையை கவணும் அப்படின்னு சொல்லி சகோதரர் பல முறையில் பல செய்திகளை சொல்லியிருப்பதை நம்ம கேட்டிருப்போம். அப்போ நம்ம எவ்வளவு கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்றுக்கொண்டோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் வார்த்தைகள் ஸ்டோர் செய்யப்படும். பல வருஷத்துக்கு முன்னாடி சகோதரர் வாயிலாக கேட்ட ஒரு வார்த்தை எனக்கு 10 நாளைக்கு முன்னாடி யூஸ் ஆச்சு. நான் வேலைக்கு போயிட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்திருந்தேன். எனக்கு பயங்கர பசி. வீட்டில் கிச்சனில் பார்த்தா பூரி செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. உடனே வாஷ்ரூம்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் அவங்க 80% முடிச்சுட்டாங்க. மீதி ஒரு 10 இதுக்கு திரட்டி வச்சுருந்தாங்க. நானும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் திரட்டி பூரியெல்லாம் போட்டு எடுத்து வச்சு அதை பார்க்குறப்பவே கண்களுக்கு களிப்பூட்டுவதாக இருந்தது. களிப்பூட்டுவதனாலே பிரச்சனை தான் இல்லைங்களா? நான் போயிட்டு ஃபேமிலி ப்ரேயரை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு எடுத்து பார்த்தா பூரியில் சுத்தமாக உப்பு இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. ஏதோ பாதிக்கு பாதி இருந்தாலாவது மேட்ச் பண்ணிடலாம். சுத்தமாக இல்லாத உப்பை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தோணுது, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் கொடுத்துருக்கோம், சகோதரர் வாயிலாக கேட்டிருக்கிறோம். அப்போ இதுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கப்படும். நம்ம யோசிப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இப்போ ஏன்னா அந்த நேரத்தில் கோபத்தை காட்டக்கூடாது, கோபத்தை காட்டினோம்னா அது அடுத்த 2-3 நாளைக்கு வீட்டில் ஒரு சமாதான குறைபாடாக போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு வார்த்தை வருது. இது ஆண்ட சகோதரர் கொடுத்து பல வருடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். பழைய ஏற்பாட்டில் அந்த மன்னாவை குறித்து எடுக்கிறப்ப சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க, மன்னா உண்பதற்கு ஏற்ற சுவையை தரக்கூடிய உணவு. இது எப்போ? நம்பிக்கையோடு சாப்பிட்றவங்களுக்கு. அப்போ நான் அந்த வார்த்தையை விசுவசிக்கிறேன். இது எப்போ கேட்டது? 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது.
கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கேட்டதால் என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை எனக்கு அந்த நேரத்தில் வந்துச்சு. இப்போ அந்த வார்த்தையை நான் மனசுக்குள்ளேயே, ஆண்டவரே மன்னாவை நீங்க எப்படி ஆசீர்வதிச்சீங்களோ அதே போல பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயரால் இந்த உணவை நான் ஆசீர்வதிக்கிறேன், எனக்கு ஏற்ற சுவையாக இந்த உணவு மாறியதற்காக நன்றி அப்படின்னு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணேன். கடவுள் கிருபையால முழு உப்பு, ஏன்னா அந்த உணவுக்கு என்ன தேவையோ அந்த உப்பை முழுவதுமாக அன்றைய தினத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றது. பாருங்க, எப்பயோ ஒரு சமயத்துல கேட்ட அந்த ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்வுக்கு ஏற்ற நேரத்துல அதை கரெக்டா கொண்டு வந்து தூய ஆவியானவர் அந்த இடத்துல நமக்கு உணர்த்துறார். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பல சுச்சுவேஷனுக்கு நம்ம வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வாரந்தோறும் 2 பகிர்வுகள் நமக்கு கொடுக்கப்படுது. இந்த 2 பகிர்வுகளையும் முழுக்க நாம கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். இது ட்ரைனிங் சென்டர் தான், சகோதரர் பல முறை சொல்லி இருக்கிறாங்க. இங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் என்னைக்கு பண்றோமோ, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். இதுக்கெல்லாம் பாசிபிள் இருக்கா, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தையை நான் எடுத்திருக்கவே மாட்டேன். மாறாக அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோடு அதை நம்ம சொல்லி அதை நம்புகின்ற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நாம என்ன பண்ண போறோம் அடுத்து? இந்த பிரச்சனைகள் வரும்போது மட்டுமல்ல, எப்பொழுதுமே இறை வார்த்தையை முழு ஆர்வத்தோடு கவனத்தோடு கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை எப்படி கேட்கணுங்கிறதையும் சொல்றாரு. எடுத்து வாசிக்கலாம். யோசுவா 1வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. யோசுவா 1வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. யோசுவா 1வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலன் பெறுவாய், வெற்றி காண்பாய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நாம அறிக்கையிட்டு கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை, இது நம்ம திருவிவிலியத்தை எந்த அளவுக்கு நாம வாசிக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு சில வார்த்தைகளை நம்ம தெரிந்திருக்கிறப்ப நம்ம ஒரு நிறைவை அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிடுறோம் இல்லைங்களா? இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு மேக்சிமம் எத்தனை வார்த்தைகள் நமக்கு தெரியும்? ஒரு 20 வார்த்தை, 50 வார்த்தை, 100 வார்த்தை, இல்லை ஒரு 150 வார்த்தைன்னே வச்சுக்கோமே. நம்ம அந்த வார்த்தையை தெரிந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதில் ஒரு நிறைவு அடைஞ்சிடறோம், ஏதோ பைபிள் முழுவதுமாக தெரிந்தவர்கள் மாதிரி. ஆனால் இங்கே வார்த்தை என்ன சொல்லுகிறது? திருச்சட்ட நூலை உன் கண் முன்னின்று அகற்றாதே. அதில் இருக்கக்கூடிய அனைத்தையும், அந்த வார்த்தை ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்டிருக்கிறது, அனைத்தையும் இரவும் பகலுமாக இதனை தியானித்து நாம் நடக்கின்ற பொழுது நீ நலம் பெறுவாய், வாழ்வு பெறுவாய். 7,85,000 வார்த்தைக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன் பைபிள்ல. சரியான கணக்கீடு எனக்கு தெரியல. 7,85,000 மேற்பட்ட வார்த்தைகள் பைபிள்ல இருக்கிறது. ஆனா நமக்கு தெரிஞ்சது எவ்வளவு தெரியுங்களா? 0.01% கூட கிடையாது. ஆனா நம்ம ஒரு நிறைவை எய்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம். நமக்கு அதிகபட்சமாக தெரிந்தது ஒரு 50 வார்த்தைகளாக இருக்கலாம், ஒரு 60 வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனா கற்றுக்கொள்ள வேண்டியது எது? நம்முடைய இறப்பு வரைக்கும் நம்ம இரவும் பகலுமாக படிச்சா கூட இந்த பைபிளை முடிக்க முடியாது. 7,85,000 வார்த்தை உள்ளத்துக்குள்ள கொண்டு போறங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அப்ப நம்ம இந்த வார்த்தையை கண் முன் நின்று அகற்றாமல் அதை இரவும் பகலும் தியானிக்கின்ற பொழுது நாம் எங்கு சென்றாலும் நலம் பெறுவோம், அதில் நாம வெற்றி காண்போம். இது பல பேர் எந்த இடத்துல நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த நேரத்துல மட்டும்தான் நம்ம இதை எடுத்து வாசிக்கக்கூடிய ஒரு நம்ம அந்த எமர்ஜென்சிக்கு இது ஸ்டெப்னி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நூல் கிடையாது. இது எப்பொழுதுமே தொடர்ந்து வாசிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு நூல் இது. நீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் சாதனம்லாம் வாங்குறப்ப பார்த்துருப்பீங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, அயன் பாக்ஸு, மிக்சி, இது என்ன வாங்கினாலும் அந்த பேக்கிங் உள்ள ஒரு கேட்லாக் இருக்கும் இல்லைங்களா? பேக்கிங் உள்ள ஒரு கேட்லாக்கோட தான் வரும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அத்தனையுமே. எத்தனை பேர் கேட்லாக்கை முழுசா படிச்சு பார்த்துட்டு அந்த சாதனத்தை யூஸ் பண்ணியிருக்கிறோம்? யாரும் படிக்கிறது இல்லை.
மேனுவல். கேட்லாக் கொடுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? அந்த சாதனத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த கேட்லாக் கொடுக்குறோம் இல்லைங்களா? என்னைக்காவது யாராவது எதுக்காகவாவது அந்த கேட்லாக்கை நம்ம படிச்சு பார்த்துட்டு, ஈவன் ஒரு மொபைலே வாங்குறீங்க, 1000 ரூபாய் மொபைல்லேருந்து 1 லட்சம் ரூபாய் மொபைல் வாங்கினாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேட்லாக் இருக்கும், எப்படி பயன்படுத்தணும். அதுக்குள்ள போட்டிருக்கோம் ஒரு 6 மணி நேரம் சார்ஜை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீ ஆன் பண்ணுப்பான்னு போட்டிருக்கோம். நம்ம அதுக்கு கூட வெயிட் பண்றது இல்லை, எல்லாத்தையும் கடாசி தூக்கி எறிஞ்சிட்டு முதல்ல ஆன் பண்ணி என்ன அதை நம்ம செட் பண்ணணுமோ அதை தான் செட் பண்றோம். ஆனால் இறை வார்த்தை பிறப்பு முதல் இறப்பு வரை, நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான கேட்லாக் தான் திருவிவிலியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு நாள் படிச்சுட்டு எனக்கு பிரச்சனை வருகின்றப்ப மட்டும் நான் படிச்சுட்டு போறதுக்கான நூல் அல்ல. இப்போ டிரைவர் எப்படி கற்றுக் கொடுக்குறாரு அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். டிரைவிங் ஸ்கூலில் ஒரு ட்ரெயினர் எப்படி நம்ம போகின்ற பொழுது கற்றுக் கொடுக்குறாங்கிறத குறித்து பார்த்தோம். அவருடைய வேலை நம்ம லைசன்ஸ் வாங்குற வரைக்கும் மட்டும்தான் கற்றுக் கொடுப்பார், அதுக்கு நம்ம பைசா கொடுப்போம், அவர் போயிடுவார். ஆனால் இந்த திருவிவிலியம் அப்படிப்பட்டதல்ல. நம்ம எப்போ எடுத்து படித்தாலும், நாம் இறக்கின்ற வரையில் எத்தனை வருடங்கள் எத்தனை முறை நாம் அல்லும் பகலும் படித்தாலும் அதை எழுதிய நபர் நம்மோடவே இருந்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரே புத்தகம் உலகில் இந்த திருவிவிலியம் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்ட இந்த விஷயங்களை இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்குறோம்? முதல்ல தன்னம்பிக்கையோட ஒரு பிரச்சனையை கையாளுகின்ற முறையை இந்த நாளில் கைவிட வேண்டும். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை மற்ற எந்த விஷயமாக இருந்துக்கலாம். நம்ம அந்த விஷயத்தை முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இப்போ சரி செய்கிற சொல்றப்ப சொல்றார் ஆண்டவர், நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய முறையில் அறிந்து கொள்ளவில்லை, மறைநூல் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. பல பேருக்கு இங்க தெரியும். கடனுக்காக நம்ம கொடுக்கப்படுகின்ற வார்த்தை என்ன? பிலிப்பியர் 4:19 இல்லைங்களா? பிலிப்பியர் 4:19 இறை வார்த்தை நான் கடனில் இருந்து விடுபடுவதற்காக கொடுக்கப்பட்ட வார்த்தையா, இல்ல கடனே வாங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட வார்த்தையா? கேள்வி உங்களுக்கு. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முறையில் அறிந்து கொள்வது இதுதான். பிலிப்பியர் 4:19 என் கடவுள் கிறிஸ்து வழியாக தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றினார். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை இல்லைங்களா? இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. ஆனா நான் கடனை வாங்கிட்டு அந்த கடனை இந்த வார்த்தையை சொல்லி அடைக்கிறதுக்காக அந்த வார்த்தை கொடுக்கப்படவில்லை. நான் கடனே வாங்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் ஒரு பக்கம் கடனை வாங்கிட்டீங்க, நிறைய பேர் நம்ம அந்த சூழ்நிலையில இருக்கோங்கிறதுக்காக நான் இந்த சம்பவத்தை சொல்றேன். அப்ப நான் கடன்ல இருக்கிறேன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் போய் இன்னொரு கடனை வாங்காதீங்க. இன்னொரு கடனை வாங்குற அந்த இறை வார்த்தைக்கு எகைன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இணைச்சட்டம் 28:12 நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நீ கடன் வாங்காதிருப்பாய், பல்வேறு இனத்தாருக்கு நீ கடன் கொடுப்பாய். ஆண்டவர் கடன் கொடுன்னு சொல்லல, நீ கொடுக்குற கடனை நான் அடைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லல. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் கடன் பட்டிருக்க சொல்லியிருக்கிறார், அன்பு செய்வதில் மட்டுமே நீங்கள் கடன் பட்டவர்களாய் இருங்கள். சோ விவிலியத்தை நாம் இன்னும் ஆய்ந்து தொடர்ந்து கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் அநேக விஷயங்களை நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை கையாள்வதற்கு இது பேருதவியாக இருக்கும். கண்களை மூடி இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையினுடைய வல்லமையை குறித்து தியானிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது என்று இந்த நாளில் நீர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கவனத்தோடு கற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய நாட்களிலும் நாங்கள் கூர்ந்து கவனித்து தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பலனடைய எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.